இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா கேதார்நாத் ட்ரிப்பு இல்லை சார்தான் ட்ரிப்பு இல்லை ஹை ஆல்டிடியூட் ட்ரிப்புக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. நான் அப்படியே கண்ணாடி போட்டு பேசுகிறேன். என் பேர் சுப்ராஜ். நான் டெக்கத்லான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராவல் பற்றி, ட்ரெக்கிங், ஹைக்கிங் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Hey guys, welcome to Subraj in Payanam. Back with another video. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டெக்கத்லானுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா எல்லா எல்லையுமே அதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சப்போஸ் நான் கேதார்நாத் ட்ரிப் போனால், நான் ஒரு ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கு போனால் நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு எல்லா ஐடியாவுமே கிடைக்கும். இதுதான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நான் எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட நீங்கள் வந்து கம்மியாக நான் வாங்கலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரெக்கு போகும்போது நீங்கள் வாங்க வேண்டியது தெர்மல் லேயர், பேஸ் லேயர். அது எதுனா இதுதான். தெர்மல் லேயரில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லோ இன்டென்சிட்டி, மிட் இன்டென்சிட்டி, ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு. இங்கே ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து 499. அதுக்கப்புறம் 999 இருக்குது, எல்லாமே இருக்குது. இது டாப்பு. என் சைஸ் லார்ஜு. என்றைக்குமே தெர்மல் போடும்போது ஸ்னக் ஃபிட்டாக இருக்கணும், அதாவது ஒட்டி இருக்கணும். இதான் பேஸ் லேயர். உள்ளே போடுவீங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் ட்ரெஸ்ஸு. அப்புறம் பாட்டம், இதுவும் ஸ்னக் ஃபிட்டாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் தெர்மல் போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டெம்பரேச்சர்லேருந்து ஒரு அப்நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து போகும்போது உங்கள் பாடி வந்து அந்த டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகணும். உங்கள் ஸ்கின்லேருந்து வர்ற டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ், உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளீஸு. ஃப்ளீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்வெட்டர். ஸ்வெட்டர் எப்போதுமே உள்ளன்னு இல்லாட்டி அக்ரலிக்கில் வரும். உங்கள்கிட்ட ஸ்வெட்டர் இருந்தாலும் நீங்கள் ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். ஃப்ளீஸுங்கிற ரொம்ப லைட் வெயிட். இங்கே டெக்கத்லானில் 299 இருக்குது, 599 இருக்குது, 899 இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் 299 வந்து ரவுண்ட் நெக்காக வரும், 599 வந்து உங்களுக்கு டிஷர்ட் டைப்பில் ஹாஃப் ஜிப்பாக வரும், 899 ஃபுல் ஜிப் வித் பேக்கெட்டோட வரும். எனக்கு வந்து ஃபுல் ஜிப் தான் எப்போதுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாக்கெட். இல்லை 2 டைப் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஒன்று வந்து வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வந்து நான் வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வாட்டர் ரெப்பலண்ட். இந்த மாதிரி வாட்டர் ரெப்பலண்டாக இருக்குது எல்லாமே ஸ்னோ ப்ரூஃபாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 0 டிகிரி ஜாக்கெட் வந்து இங்கே 999 ஸ்டார்ட் ஆகுது ஒன்று. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை, இது தண்ணி பட்ட உள்ள விட்டாயிடும். அப்புறம் வந்து கேப்பும் வராது இதில். அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் இருக்குது. இது 0 டிகிரி ஜாக்கெட்டு 999. இது முன்னாடி 2000 இருந்துச்சு, இப்போ 999. சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது இது ஸ்டாக் இருந்துன்னா வாங்கிக்கோங்க, செம்ம ஒர்த்து. எந்த ஒரு ஜாக்கெட் எடுத்தாலுமே உங்களுக்கு -5, -10, 0 டிகிரி வித் அப்ரோப்ரியேட் லேயரிங். லேயரிங்கிறது என்னென்னா உள்ளே போகிற தெர்மல், அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளீஸு, அதுதான் லேயரிங். ஸோ இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து அந்த லேயரிங் மாறும். சில பர்சன் வந்து ஒரு தெர்மல் போட்டு ஒரு ஜாக்கெட் போட்டாலே தாங்குவாங்க. ஸோ நான்லாம் வந்து 0 டிகிரி வந்து அந்த ஜாக்கெட் மட்டும் வந்து போட்டால் நல்லா தாங்குவேன். டிபெண்ட். ஸோ எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் இங்கே இருக்கார், 6 மணிக்கு மேலே அந்த ஸ்வெட்டர் போட்டு ஒர்க் பண்ணுவார் இந்த ஏசியில். இட் டிபெண்ட்ஸ். நான் சூஸ் பண்ணுற ஜாக்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஜாக்கெட் தான். இதில் வந்து இது வந்து பேடர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. பேடர் ஜாக்கெட், இதில் வந்து டவுன் ஜாக்கெட்டு. என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஜாக்கெட் இருக்குது. நான் ஜம்மு போகும்போது இந்த ஜாக்கெட் வாங்கினேன். நான் ஏன் எக்ஸல் எடுக்கிறேன்னா, நான் உள்ளே வந்து 2 லேயர் போட்டு இதை போடும்போது எனக்கு எக்ஸல் சைஸ் தான் வரும். இந்த அதுக்காகத்தான். இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 299. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை, வாட்டர் ரெப்பலண்ட். ஸ்னோ பட்டா எதுவும் ஆகாது. ஆனால் இந்த ஜாக்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஜாக்கெட்டும் ரெடி. ஜாக்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 999 ஸ்டார்ட் பண்ணி 7000 வரைக்கும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் அதில் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வெயிட்லெஸ், இது எல்லாமே வந்து மாறும். இப்போ வரைக்கும் நம்ம வந்து தெர்மல் எடுத்தாச்சு, ஃப்ளீஸ் எடுத்தாச்சு, ஜாக்கெட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீனிஸ், அப்புறம் க்ளவ். பீனிஸுங்கிற என்னென்னா வின்டர் கேப். இப்போ இந்த மாதிரி ஒரு வின்டர் கேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்குகிற ஜாக்கெட்டில் ஆல்ரெடி ஹூடு இருக்கும், அப்புறம் எதுக்குடா நான் பீனி வாங்கணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஜாக்கெட்டில் வர்ற அந்த கேப் இருக்குல்ல, ஸோ வென்டிலேட்டட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இது. இது எப்போதுமே வந்து திக்கர் த லேயர் இட் கிவ்ஸ் மோர் வார்ம். இப்போ சப்போஸ் இது வந்து
இதை போட்டு உங்களுக்கு தாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த 99 ருபீஸ்க்கு வந்து இன்னர் லேயர் மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம எப்படி தெர்மல் லேயர் வாங்க முடியும் அந்த மாதிரி இதை போட்டுட்டு இதை அப்படியே போடுங்க. ஓகே, என்னோட தலை வந்து கொஞ்சம் பெருசு, ஸோ அதனால நான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன். இதை வந்து கீழே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இதை இப்போ வந்து காமிச்சேன்ல, இதெல்லாம் சில கேப்பில் உள்ளே அட்டாச்மெண்ட்டாக வரும். அதை அப்படியே இது கிட்ட காமிங்க, இல்லை அட்டாச்சாக வரும் பாருங்க. இதோட ப்ரைஸ் 100. இது வந்து உங்களுக்கு 299, 499, 599, 799 அதிலே இருக்குது. ஸோ அதிகமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிசைன் அப்புறம் வந்து லேயர்லாம் திக்காக போகும். அண்டு நெக்ஸ்ட் வந்து க்ளவ். கேதார்நாத், பத்ரிநாத், இந்த சார்தாம் அதுக்கெலாம் 5 டிகிரி, 0 டிகிரி, மைனஸ் அந்த மாதிரி போகும். நீங்கள் போகும்போது என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து -5 to -10 போகும். அண்டு சப்போஸ் 5 டிகிரி இந்த மாதிரி இருக்குன்னா இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இதாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி க்ளவு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா இது வந்து நீங்கள் ஃபோன் ஆப்ரேட் பண்ணலாம். இது இல்லை எனக்கு வாட்டர் ப்ரூஃபாக வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது, இதாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் க்ளவ் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 699, 899 அதுலேருந்தே இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்ட். இதுலேயும் உங்களுக்கு இன்னர் லேயர் அப்ளிகபிள். நீங்கள் சப்போஸ் அதிகமாக டெம்பரேச்சர் நீங்கள் தாங்க மாட்டிங்கன்னா இன்னர் லேயர் போட்டுக்கலாம். இன்னர் லேயர் உங்களுக்கு 99 இருக்குது, 399 இருக்குது, அப்புறம் 599 இருக்குது இன்னர் லைனர். இதுவும் அப்படி தான். க்ளவில் சப்போஸ் நீங்கள் கேட்குற சைஸு இப்போ இங்கே ஸ்டாக்லனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 899 இந்த க்ளவ் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் க்ளவ். இந்த க்ளவில் இப்போதைக்கு வந்து ஸ்மால் தான் இருக்குது, ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ சப்போஸ் இதில் எனக்கு வந்து எல் சைஸ் வேணும்னா நீங்கள் Decathlon.in சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். க்ளவ் வந்து பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த க்ளவ். எனக்கு லைனர் தேவைப்படாது, உங்களுக்கு லைனர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் நெக் வார்மர். நெக் வார்மர் ஏன்னா நம்மளோட ப்ரீஸ் ஏர் இருக்குல்ல, அது நம்மளோட இந்த நெக்கில் வந்து அடிச்சதுன்னா ஸோ இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து சென்சிட்டிவானது, ஸோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான். அண்டு உங்களோட நோஸையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் சப்போஸ் வந்து Decathlonல வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட அதை தயங்காமல் கேளுங்க, எனக்கு இந்த திங்ஸ் தேவைப்படு, இதில் வந்து சேலில் இல்லாட்டி டிஸ்கவுண்ட்டில் இல்லாட்டி வந்து கிளியரன்ஸ் சேல் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெக் வார்மர் ப்ரைஸ் வந்து 399, பட் இதே நெக் வார்மர் இன்னொன்று இருக்குது, அது 99 ருபீஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் தான், ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த ஒவ்வொரு கலர் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இது பர்பிள் கலர்லாம் அந்த பிரச்சனை இல்லை, நான் இதே எடுத்துப்பேன். அதே மாதிரி தான் அந்த தெர்மல் பாருங்களேன், நம்ம இது முதல்ல எடுத்த தேர்மல் வந்து 499, பட்டு இங்கே 1600 ஒரு தேர்மல் வந்து இப்போ கிளியரன்ஸ் எல்லாம் 599 இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ஓகேவா? நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கேட்குறதுக்கு கூச்சமாக இருந்தால் கூட Decathlon.in சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளியரன்ஸ் எல்லாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பான். ஷூ பார்க்குறதுக்கு முன்னாடி உல்லன் சாக்ஸ். ஃபேஸிங்லாம் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்குது. நான் சப்போஸ் வந்து Decathlon ஸ்டாஃப் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து காரியத்து பார்த்தீங்க. ஓகே, உல்லன் சாக்ஸ். உல்லன் சாக்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று 599, இன்னொன்று வந்து 1099. இது 10% உல்லன், இது வந்து 60% ப்ளஸ் உல்லன். அப்புறம் வந்து மெரினோ உல் கண்டென்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து மைல்டான டெம்பரேச்சர் 5 to 10 இந்த மாதிரி இருக்குன்னு இதை எடுத்துக்கோங்க. இல்லை சப்-0க்கு போதுன்னா இதை எடுத்துக்கோங்க. ஒன்றுலேயே 2 பேர் வரும். அண்ட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 5 நாள் வந்து ட்ரிப்பு இருக்கிறதுனால ஸ்மெல் அதிகமாக அடிக்கக்கூடாது. அதனால தான் இது மெரினோ உல். இங்கே பார்த்துக்கோங்க, நான் இந்த மெரினோ உள்ள பற்றி வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மெரினோ உள்ள டிஷர்ட் இருக்குது, மெரினோ உள்ள பேண்ட் இருக்குது, மெரினோ உள்ள தெர்மல் லேயர் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹைக்கிங் சாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க, நார்மல் ஹைக்கிங் சாக்ஸ். இது ஏன்னா நீங்கள் ஸோ கீழேருந்து அந்த ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ட்ரெக் பண்ணும்போது வந்து உல்லன் சாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கின்லேருந்து அதிகமாக வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அப்போ இது தேவைப்படும். மேலே போய்ட்டு நீங்கள் தங்கும்போது இல்லாட்டி இந்த டாப்பில் போகும்போது உங்களுக்கு உள்ளன் தேவைப்படலாம். இந்த வார்மர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. வார்மர்ஸில் 3-4 டைப் இருக்குது. லெக்குக்கு போடுறது, அப்புறம் வந்து கைக்கு வைக்கிறது, அப்புறம் வந்து பேக்கெட்டில் வைக்கிறது. இது வந்து 45 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களை வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து என்ன தான் ஜாக்கெட் போட்டிருந்தாலும், உல்லன் சாக்ஸ் போட்டிருந்தாலும், லேயர் போட்டிருந்தாலும்
அதையும் தாண்டி உங்களால் அந்த டெம்பரேச்சருக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த வார்மர்ஸ். சப்போஸ் வந்து காலில் போடுறீங்கன்னா சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ஷூ போடணும். க்ளவுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா ஒரு லைனர் போட்டு அது மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளவ் போடணும். வார்மர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இட்ஸ் அப் டு யூ. இதையும் வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங் ஷூவுக்கு முன்னாடி இந்த ட்ரெக் போல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஆனால் அப் ஹீல் டவுன் ஹீல் நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு தேவைப்படும். கேதார்நாத் ட்ரெக்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப ட்ரெக் பண்ணி போகிற பீப்புளாக இருந்தால் இது உங்களுக்கு தேவைப்படும். இல்லை இந்த ஹார்ஸில் போவாங்களா, அந்த போனியில் ஏறி போவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இது தேவைப்படாது. ஸோ தேவைன்னா வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி ட்ரெக்கிங் ஷூ சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்றைக்குமே ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு, இது நல்ல கம்ஃபர்டான ஷூ. அப்புறம் grip இருக்கணும், நல்ல ட்ராக்ஷன். அப்புறம் வந்து இந்த டோ கார்டு இருக்குல்ல இது முன்னாடி, அது ஸ்டடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்நார்மல் சர்ஃபேஸில் போகும்போது அது முன்னாடி இடிச்சுக்கிட்டு உங்களை அன்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் ஆங்கிள் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பார்க்கணும். இந்த எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்க ஷூவை நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. இந்த ஷூ தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு ட்ரெக் ஷூ வந்து சேலில் இருக்குது, கிளியரன்ஸ் சேல். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 10,000, இப்போ ப்ரைஸ் வந்து 3,999. இப்போதைக்கு இந்த 2 சைஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெக்கத்லானில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் வாங்கும்போது, ட்ரெஸ்ஸோ வாடவது திங்ஸ் வாங்கும்போது சேல் எல்லாம் இருக்கான்னு அப்படி வந்து கேட்டுக்கோங்க. இந்த எல்லா திங்ஸுமே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் ஆஃப் ட்ரெஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவீங்க. மினிமம் உங்களுக்கு தேவைப்படுறது 50 லிட்டர் பேக், 60 லிட்டர் பேக், மேக்ஸிமம் 70 லிட்டர், அதெல்லாம் தேவைப்படாது. 50 to 60 ஐடியல். இந்த மாதிரி ஒரு பேகு வித் ரெயின் கவரோட, ரெயின் கவர் வருதான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பில்லோ, உங்களுக்கு தேவைப்பட்ட இதையும் வாங்கிக்கோங்க. என்னோட ஃபேவரட் ஐட்டம், நிறைய பேர் இது கேட்குறது, பட் நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது இதுதான், ஒரு ஸ்லிங் பேக். தேர் யூ கேன் கேரி யுவர் ஐடி கார்ட்ஸ், மணி அண்ட் டிக்கெட்ஸ். அண்ட் அடுத்து வந்து ஒரு டாய்லெட்ரி பேகு, சூப்பர் செம காம்பேக்டான ஒரு டாய்லெட்ரி பேகு. இதில் உங்களுக்கு தேவையான பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அப்புறம் ஆயிலு, அப்புறம் சின்ன அப்பப்போ தேவையான மெடிசன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், ஷாம்பு அதெல்லாம் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் எப்போதுமே வந்து கேரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேதார்நாத் ட்ரெக்கில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வாங்கணுங்கிற எந்த இதுவும் இருக்காது, தேவையும் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுருந்தா போதும். ஏன்னா ஸ்ட்ரீம்ஸ் நிறையா இருக்கும், அங்கேயே நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த தண்ணி வந்து கோல்டான தண்ணி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண வச்சுக்கோங்க. நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். இந்த சன்கிளாஸ்க்கு என்ன கதைன்னா, நீங்கள் ட்ரெக்கு போகிறீங்கன்னா, ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கு, ஹிமாலயாஸில் போகிறீங்கன்னா, அங்கே சன்னோட பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் ஸ்னோவில் இருந்தால் ஸ்னோ பட்டு அதுலேருந்து வர்ற இது வெளிச்சம் வந்து உங்களை ஐ பிளைண்ட்னஸ் ஆக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் ஒரு நல்ல சன்கிளாஸ் வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் போலரைஸ்க்கு வாங்கிக்கோங்க, இல்லாட்டி கேட் 3 140 இல்லாட்டி 530 வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இது எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு செக்லிஸ்ட்டாகவே நான் கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் சுப்ராஜின் பயணம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்மளோட கேமராமேன் இதை கொடுங்க. அப்புறம் நம்மளோட கேமராமேன் சத்யா, இவரும் வந்து நிறைய ட்ரெக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர்கிட்ட நீங்கள் டவுட் கேட்கலாம், இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ட்ரெக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுப்ராஜின் பயணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹைக்கிங், ட்ரெக்கிங், பேக் பேக்கிங், கேம்பிங் ரிலேட்டட் வீடியோஸ், இல்லாட்டி இந்த மாதிரி டிப்ஸ், ட்ராவல் டிப்ஸ் எல்லாம் வீடியோஸ் வேணும்னா அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து தமிழில் இந்த மாதிரி வீடியோ யாரும் நிறைய மேக் பண்ணுறதில்ல, அதுக்காக தான் நம்ம கிளம்பி வந்துடும். அண்டோடாய்.